ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தோணுச்சு ப்ரோ, உங்களுக்கும் இந்த தாட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீலில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி, சவுத் கொரியன் கம்பெனி இவங்கெல்லாம் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆப்பிள், கூகுள், இன்னொரு பக்கம் சாம்சங். நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாரும் தான் ஃபோன் அப்படிங்கிற ஸ்பேஸில் அடிச்சு நொறுக்குனாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிளேயர்ஸ் யாரையுமே நீங்கள் உள்ள பெருசாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் X200 Pro பற்றி ஏதாவது வந்துச்சா? வரல. Find X8 Pro பற்றி ஏதாவது வந்துச்சா? வரல. Xiaomi 15 Ultra தான் வந்துச்சா? வரல. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் எப்போ வர போகிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா இப்போ தீபாவளி டைமில் வர போகிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ எல்லா சைனீஸுமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சைனீஸ் டிவைசஸ் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் எல்லா கம்பெனியுமே இப்போ வரிசையாக நமக்கு வந்து நிறையா பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் தான் அவங்க வருவாங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்போ ரெனோ 14 தீபாவளி எடிஷன் வருதான். பார்த்தீங்களா அந்த டிசைன்? பார்த்துருப்பீங்களே, எப்படி இருக்கு? ரெனோ 12 ப்ரோக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ஏதோ மல்ஹோத்ரான்னு ஒருத்தரோட டிசைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அந்த மாதிரி இது வந்து தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த விளக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் பேக்ரவுண்டில். ஸோ தீபாவளி எடிஷன் ரெனோ 14. அதில் உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸு, அப்புறம் ரெட்மியில் வந்து நோட் 14 ப்ரோ 5G இருக்குல்ல, அதுக்கு ஒரு சில ஆஃபர்ஸு, OnePlus 13 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபாவளிக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செனைசர் மொமெண்டம் 4ன்னு சொல்லிட்டு அவங்களோட TWS, அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ப்ரோ எல்லாருமே, செனைசரோட அந்த மொமெண்டம். ஏன்னா அது வந்து 20K ப்ளஸ். தம்பி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து இங்கே பாருங்க, நம்ம டீமில் ஆக்சுவலாக கௌதம் கிட்ட இருக்கு. அப்புறம் வந்து OnePlus 6 months EMI ஆப்ஷன் எல்லாமே உண்டு. உங்களுக்கு 57,749 கிடைக்கும் OnePlus 13. அந்த ப்ளூ கலர் தான் போட்டு பயங்கர பில்டப் பண்ணுறாங்க. சென்னைசர் இந்த ஓவர் இயர் ஹெட்ஃபோன் இருக்கு. ஆமாம், இதை விட நல்ல ஹெட்ஃபோன்லாம் இருக்கு இந்த காஸ்ட்டுக்கு. இதை யார் வாங்குவா? இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை சொல்கிறோம். கரெக்ட். அதுக்கு மேலே மக்களோட விருப்பம். அப்புறம் 13R ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து 35,749 ரூபாய்க்கு அது கிடைக்கிது ஒரு பக்கம். நிறைய பேர் 13R வாங்கியிருக்காங்க ப்ரோ. இப்போ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. மறுபடியும் 36,000 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா முந்தா நாள் நைட் வந்து 47 ஏதோ ஒரு பட்ஜெட்டுக்கு வந்துச்சு. கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் 44 அந்த மாதிரி கிடச்சிது Pixel 9. இல்லை மறுபடியும் 36க்கு வரும் பாருங்க. தீபாவளிக்கு நெருக்கத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி ஒரு 10 ஃபோனை வெளியிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஷோமியில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் a பிக் டீலாங்க. பெருசு தான். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வந்து டிவி, இப்போ QLED டிவி இந்த மாதிரி டிவிலாம் வாங்குறீங்கன்னா 3 years காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கிடைக்குமா. தசரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து மேசிவ்ங்க. நோட் 14லாம் இருக்கட்டும், ஷாமி பேட் 7 மாசத்தில் 23,000 ரூபா. வெரி குட். பேட் 7 வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. 27,000 28,000. நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து நம்ம பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவா இது ரிவ்யூ படிச்சணும். ஆமாம், ரெடிட்டில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஷோமி 7க்கு இந்த மாதிரியான பேட்டரி ட்ரெயின் வந்து சில நேரங்களில் ஏற்படுது ஓடி அப்டேட்டுக்கு அப்புறம்னு. அதை ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதான் நான் எப்படி சொல்கிறது, என்கிட்ட இருக்கிறதுல அந்த மாதிரி ஆகலை, அதனால் எனக்கு தெரியல. இதான் கார்த்தி ப்ரோவும் சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். அவர் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே இல்லையா. ஸோ அதுதான் மக்களுக்கும் சொல்லிக்க வேண்டியது. இல்லை அது புரியாத புதிர் தான் ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு S24 FE ஒருத்தர் 7 மணி நேரம் SOTன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் எனக்கு 4.5 மணி நேரம் கூட வர மாட்டேங்குது சூடுதுன்னு கமெண்ட் போட்டிருக்காரு. ரெண்டுமே ஒரு S24 FE தான். பட் யூசரும் அவங்க என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே வரனால ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக மாறும். ஸோ மொத்தம் ரெட்மி பேட் 2 வந்து 12,000, 14C வந்து 9,000, ஷாமி 4K LED டிவி 43 இன்ச். அந்த படத்தில் இந்த 2,000 4,000ன்னு சொல்கிற மாதிரி எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க, ரெட்மி வாட்ச் மூவ் 1,799 ரூபாய். இதுதான் நம்ம மக்கள் ஒரு சிலர்லாம் 1,500 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் வாங்கினாங்க. இது தாண்டி வேறு கார்டு ஆஃபர் இருக்கும் போல். அப்புறம் QLED டிவி X Pro சீரிஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க, காயின் கொடுக்குறாங்களா ஷோமியில். ஆமாம், எப்பேற்பட்ட காயின், பொற்காசு. அந்த காலத்தெல்லாம் அரச வகையில் போய் பாட்டு பண்ணால் இதில் ஃப்ளிப்கார்ட்லேயும் கொடுக்குறான்ல சூப்பர் காயின். ஆமாம், அதுலேயும் தருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இதுவும். பவர் பேங்க் இது வேற ஒரு சிலர் கேட்குறீங்க, 20,000 mAh பவர் பேங்க் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு. ஸோ அதில் வந்து 33 வாட் சானிக் சார்ஜிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகும். மீ டர்போ சார்ஜிங் சொல்லி காட்டும் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணால். ஓகே. ஸோ அதனால் வந்து 1,899க்கு 20,000 mAh. அதே மாதிரி பாருங்கள், ரெட்மி பட் 6 வந்து 2,799 ரூபா. ஸோ இது இந்த மாதிரி இவங்க நிறைய கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் இருக்கு இல்லையா, எனக்கு வேணாம். அது வந்து என்ன ஆகுது, இப்போ அந்த போக்கோ பட் 6 ஒன்று நான் வாங்கினேன், எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜியோ மார்ட்டில் 799 இருந்தது. உடனே வாங்கி பார்த்தா உள்ள ஆப்பில் போனால் 3 மாதம் ஃப்ரீ ப்ரீமியம் இருக்கு, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்கன்னு வருது. ஓகே, விவோ என்ன சொல்கிறான், எடுத்ததுமே V60E வச்சிருக்கான். அதுதான் இப்போ வந்து அடுத்து வரப்போகிற டிவைஸ் இல்லையா, 200 MB. இது பக்கம் தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. V60 இருக்கு, அது பக்கம் கூட போங்க. V60E பக்கம் தலையை வச்சு கூட படுத்துறாங்க. தீபாவளி கார்னிவல் கிக் ஆஃப்
19 செப்டம்பர்லேருந்தே ஆக்டிவாக தான் இருக்கான். சரி ஓகே, செக் நவுன்னு இருக்கு, செக் பண்ண என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பயங்கரமாக சொல்லுவானோ கம்யூனிட்டி. சரி சரி, என்னது இது? ஓப்போ ஹியூமன்ஸா? ஃபெஸ்டிவ் சீசன் காட் பிரைட்டர், ஓப்போ மோஸ்ட் அவைட்டட் 2025. ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் உலகத்திலே கேள்விப்பட்டது கிடையாதுங்க. ரொம்ப கொடூரமான வார்த்தையாக இருக்குது. ப்ரைஸ் யூ கேன் வின் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் கேஷ் ப்ரைஸ் கிடைக்குமா 10 வின்னர்ஸ்க்கு. அப்புறம் வந்து 1 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் ஒரு டெய்லி ஒரு வின்னர் கிடைக்குமா. என்ன சொல்கிறான்னா எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா. ஆல் ஓப்போ ஃபோன்ஸு லோ டவுன் பேமெண்ட்ஸ் பே பண்ணால் போதும் 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கு, லோயஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறானா. F31 சீரிஸும் ரெனோ 14 சீரிஸ்க்கும் 8 மாதம் வரைக்கும் உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு கடனாளியாக்கி கையில் ஃபோன் கொடுத்து விடுவானா. அந்த ஃபோன் எதுக்குன்னா உங்ககிட்ட கடன் வசூல் பண்ணுறதுக்கு கால் பண்ணுவான் அதுக்காக. அப்புறம் பேங்க் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கொட்டாக்கு, ஐடிஎஃப்சி, பிஓபி, பஜாஜ் ஃபினான்ஸு எல்லாம் கிரெடிட் கார்டு. நான் கூட வேறு ஏதாவது சொல்லுவான், ப்ராடக்ட் பற்றி டீல்லாம் பயங்கரமாக ஏதாவது சொல்லுவான், இன்னும் ப்ரைஸ் வந்து எப்படி அடிச்சு உடைக்கிறேன் பாரு, இன்னும் ப்ரைஸ் கீழே கொண்டு போகிறேன் பாருன்னு சொல்லுவான்னு நினச்சேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரி, அப்போது ரியல்மி சைட் போனால் ரியல்மி இந்தியா 600 crore ரியல் ஆஃபர்ஸ். அவன் 300 போட்டான்ல, மேலே போடணும்ல, 600 டபுள் ஆகிட்டான். இல்லை, இதில் ஹைலைட் என்னன்னா 600 crores ரியல் ஆஃபர்ஸ், அப் டு 15,000 ஆஃப், ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியல்மி சைட்டில் வந்து ரியல்மி 15 Pro லிவ் ரியல் இன் எவ்ரி ஷாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஷாட்டுமே உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து அப்படி நிஜத்தை உங்களுக்கு காட்டுமா. 7 Gen 4ஓட இருக்கக்கூடிய இந்த ஃபோனையும் நீங்கள் வந்து வாங்கலாம். நிஜத்தில் என்ன கலர்ஃபுல்லாக காட்டுமா. ஆமாம் ப்ரோ, ஆனால் இவன் தீபாவளின்னு எதுவும் போடல, மேலே இது மட்டும் போட்டு வச்சிருக்கான். ஜாயின் நவுன் கொடுத்தா இவனும் கம்யூனிட்டி வச்சு போவான் போல. ஆல்ரெடி GT7 GT70லாம் ஆஃபரில் தான் கிடச்சிட்டு இருக்கு. ஆமாம், GT70 Pro பார்த்தீங்களா எவ்வளோ? அது 45,000 கீழே தான் கிடச்சிட்டு இருக்கு 8 லிட்டரோட. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரியல்மி வந்து பயங்கர வைரலாக இருக்குது. ஓ, பட்ஸ் T200 வந்து 400 rupeesக்கா. என்னங்க ஆர்வமாக இருக்கீங்க? ஆனால் பார்த்தீங்களா, பை நோன் கொடுத்தா இந்த ஃபோன் வாங்கினா 400 ரூபாய் கிடைக்குமா. அப்படி தான் போல இருக்கு. OnePlus அவனுமா இல்லை ப்ரோ, எல்லாரும் என்ன தான் போட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமே. நீங்கள் பாருங்க, OnePlus ஃபெஸ்டிவ் சேல், சூப்பர், மேக் இட் ஸ்பெஷல் வித் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். இது எதனடா அமேசான் சேல்னு சொன்னீங்க, மாற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. OnePlus 13R உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளி பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே செடி நல்லா விளக்கலாம் போது பாருங்க. OnePlus 13S 47,749 ரூபாய் கிடைக்கும். அது கிரெடிட் கார்டோட சேர்த்து. ஆமாம், அந்த இஎம்ஐலாம் சேர்த்து. நார்டு CE5 25,000 ரூபாய்க்கு வந்த ஃபோனு 21,500 ரூபாய் கிடைக்கும். இப்பயும் அப்போ தான், இப்பயும் இந்த பிரைஸுக்கு தான் கிடச்சிட்டு இருக்கு. அது கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, ஃப்ரம்னு தான் போட்டிருக்கான். அதுலேருந்து கிடைக்கலாம், அதுலேருந்து தொடங்குகிறதுன்னு தான் அர்த்தம். அவன் சார்பாக பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ நான். சரி விடுங்க. ஆமாம், இன்னும் நார்டு 4லாம் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, OnePlusஓட சைட்டில் இதெல்லாம் இருக்குது. போக்கோ வெப்சைட்டு, அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், OnePlusக்கு அது மாதிரி தான். இப்போ அமேசானில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். போக்கோ இந்தியா, தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர் அப்படிங்கிறீங்க. ஆமாம். சரி, இவன் என்ன போட்டிருக்கான், போக்கோ M7 Plus டேரெக்டாக வந்து தீபாவளி மாதிரிலாம் எதுவும் போடவே இல்லை ப்ரோ. இவ்வளோ தானடா. தீபாவளிக்கு இவனை தான் போடணும். இவனை போட்டால் சரியாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லையாடா அவன்கிட்ட. ஏங்க இவ்வளோ வெடிகுண்டு வச்சிருக்கான். ஊருக்குள்ள எல்லாருமே பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க வெப்சைட் போனால் எல்லாருமே தீபாவளிக்கிறாங்க. அது என்ன X சீரிஸ் இருக்கா இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த 8400 அல்ட்ரா, 8300 பாருங்க, அலைன்மெண்ட் பாருங்க எப்படி. அவன் வந்து போக்கோ ஃபோன்ஸுக்காக அதை வச்சிருக்கான், உங்கள் ஃபோனுக்காக இல்லை. சரிங்க. ஸோ அவன் வந்து தீபாவளி டைம்லேயும் திரும்ப டீல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஏதாவது புதுசாக வந்ததுன்னா, ஓரளவுக்கு ஒர்த்தாக வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸிஸ்டிங் டீல் தான் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக யாராவது 1-2 பேர் ஏதாவது பண்ணாங்கன்னா, அது கண்ணில் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தீபாவளி டீல் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த தீ மெல்ல மெல்ல எரிஞ்சு பரவும்போது திரும்பி நாங்கள் வேற ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். நினைக்கிறீங்கன்னா செப்டம்பர் மாதம் என்ன டீல் இருந்ததோ அதுதான் அக்டோபர் மாதம் தொடரும். ரைட்டு. அதுவே நவம்பர் மாதம் தொடருமாங்கிறத அக்டோபர் மாதம் இறுதியில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாங்க. ரைட்டு, தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி, கோடான கோடி நன்றிகள்.